வணக்கம் அண்ட் குட் மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா வீர ஆஞ்சநேயர் கோவில் இன் புதுப்பாக்கம். புதுப்பாக்கம் எங்கே இருக்குன்னா அந்த கீழ்கட்டளையிலேருந்து வண்டலூர் போகிற ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் இருக்குது இந்த கோயில். அதாவது சென்னை ஏர்போர்ட், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மீனம்பாக்கம் இருக்கு இல்லையா, திருச்சூலம், அங்கேருந்து 35 கிலோமீட்டர்ஸ். ட்ரெயினுன்னு பார்த்தோன்னா வண்டலூர் ஸ்டேஷன்லேருந்து 22 கிலோமீட்டர்ஸ். ஆன் ரோட்டில் வந்து இந்த தாம்பரம் கேளம்பாக்கம் ரோடு இருக்கு இல்லையா, அந்த தாம்பரம் கேளம்பாக்கம் ரோடில் வண்டலூர்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ். இங்கேயே இருக்கிறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் வீர ஆஞ்சநேயர் கோயில் புதுப்பாக்கம்னு போட்டாலே உங்களுக்கு க்ளீனாக வரும். ரொம்ப ஒன்றும் கஷ்டமான இது இல்லை, ஈஸியாக வந்துடலாம். வாங்க. இந்த கோவில் வந்து ஒரு மலை குன்றில் இருக்குது, அதாவது ஹில்லாக், சின்ன மலை, ஈஸியாக ஏறி போகலாம். கரெக்டாக வந்து 108 படி இருக்குது ஏறுறதுக்கு. மலை ஏறுறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம முழுமுதற் கடவுள் தலை ஃபஸ்ட்டு இந்த கணபதியை பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நவகிரகங்கள் இருக்குது. நவகிரகங்கள்லாம் பார்த்துட்டு இதோ இந்த வழியாக தான் இந்த ஜெய்ஜாண்டிக் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு மேலே ஏறணும். சூப்பராக இருக்கார்ல. இந்த மலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மலைக்குன்று, அந்த மலைக்குன்றுக்கு பேர் வந்து கஜகிரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மேலே தான் நமக்கு வந்து வீர ஆஞ்சநேயர் வந்து தரிசனம் தரார். அகைன் நம்ம ஆஞ்சநேயரோட ஜெய்ஜாண்டிக் லுக்கை பார்த்துட்டு மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ஓகேயா? மலைன்னு சொல்லிட்டு இருக்கேனே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த மலை வந்து இட்ஸ் அண்ட் ஹில்லாக், அதாவது மலை இது குன்று தான். அது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. மேலே வந்து மொத்தம் 108 படி இருக்குது. 108 படி எப்படின்னா, 2 படிக்கு அப்புறமா ஒரு சம்மதளம், அப்புறம் 2 படிக்கு அப்புறமா ஒரு சம்மதளம், 2 படி, அப்படியே மேலே ஏறிண்டே போகிறது. உங்களால் அதான் 2 3 பார்க்கும்போது 3 இருக்குல்ல சொல்கிறேன். அதனால் தாராளமாக ஏறலாம், எந்த ஒரு கஷ்டமுமே இல்லை, ஈஸியாக மேலே போகிறது. அந்த ஒரு அன்இவனாக ஹைட் ஏறுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் போகிறவங்க வயசானவங்க கூட தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த கோவில் வந்து 1000 வருஷத்துக்கு மேலே பழமை வாய்ந்த கோயில்னு சொல்கிறார். இந்த கோவிலோட தல வரலாறு பற்றி பார்த்தோன்னா, அனுமன் தான் வந்து அப்போ வந்து இலங்கைக்கு 3 தடவை போயிட்டு வந்திருக்காராம். அந்த 3 தடவை போயிட்டு வந்ததில் கடைசியாக அந்த இவருக்காக, லக்ஷ்மணருக்காக சஞ்சீவி மலையை எடுத்துட்டு வரும்போது அவர் இந்த வங்காள இந்த இதுக்கு ஓரத்தில் ஈவினிங் டைமில் தன்னோட நித்திய கர்மாவை பண்ணுறதுக்கோசரம் இங்கே வந்து இறங்கிட்டு போனாராம். இங்கே வந்து இந்த மலையில் தான் நித்திய கர்மா பண்ணிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் இந்த இடம் வந்து இந்த இடத்துல இவர் கோயில் இருக்குது. இங்கே கோவில் டைமிங்ஸ்னு பார்த்தா கூட ஜென்ரல் டேஸில் 7:30 to 11:30, சாயங்காலம் 3:30 to 7:30, சனிக்கிழமையில் 5 to 1, அதுக்கப்புறமா வந்து 4 to 9. இதோ இந்த கோபுரத்துக்குள்ளே தான் வந்து ராமர் சீதா லக்ஷ்மணரோட ஹனுமர் காட்சி அளிக்கிறார். எங்கே ஹனுமர் கோயில் இருந்தாலும் ராமலக்ஷ்மணர் சீதா இல்லாத ஒரு இதுவே இருக்காது. அது ஃபோட்டோலாம் அங்கே எடுக்க முடியாது, அலோவ் பண்ணலை. அவ்வளோ நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த கோபுரத்துக்கு கோபுரம் தெரியுது இல்லையா, இது இந்த உள்ளுக்குள்ளே தான் வந்து ஹனுமன் வீட்டு இருக்கார். ஹனுமனோட சிலை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் போய் நின்று பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. ஏன்னா காலங்காத்தால் போயிட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இங்கெல்லாம் லைனில் தான் நின்றுருந்தோம். இது வந்து அவ்வளோ பெரிய கூட்டம்னு சொல்ல முடியாது, அப்படி போய் திரும்பினோடனே வந்துடுறது. ஹனுமன் உங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி வீடியோ எடுத்துலாம் காட்ட முடியாது. ஆனால் நம்ம அதோட இதை பார்த்தோன்னா ஹனுமன் எப்படி இருக்காருன்னா, அவரோட இங்கே என்ன போட்டிருக்குன்னா, திவ்ய உருவத்தில் வந்து முகம் வந்து வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா வடக்கு பக்கம் தான் சஞ்சீவி மலை இருக்குது. உடல் வந்து கிழக்கு நோக்கி இருக்கான், அதாவது நித்திய கர்மா நீர்நிலையை நோக்கி இருக்கான். வலது பாதம் வந்து தரையில் ஊன்றி இருக்கு, இடது பாதம் வந்து பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். அது சொல்லி புரிய வைக்க முடியாது, பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ஆஞ்சநேயர் பாதம். அப்புறம் இங்கே வந்து நேர்த்திக்கடம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தேங்காயில்
ஜெய் ஸ்ரீராம்னு கட்டி தான் எல்லாமே வந்து நேர்த்திக்கடன் பண்ணுறா மரத்தில். சின்ன இடம்னாலும் இந்த மாதிரி எல்லா இதுவும், அதாவது நம்பிக்கை 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 தான் கடவுள், நம்பிக்கை தான் பாசிட்டிவ் எனர்ஜி. கடவுளுங்கிறவர்னு வந்து அந்த இதுங்கிறது நமக்கு நம்பிக்கையை தான் தருது. இதெல்லாம் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்லும் போது தான் அப்படி இருக்கும். பட் நேரில் போனீங்கன்னா நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க. இங்கே வந்து இது ஒரு படிக்கட் போட்டு மேலே போகிறது என்னன்னு நான் கேட்டேன். அந்த இடத்துல நம்ம அந்த திருவண்ணாமலை மாதிரி அந்த இதில் வந்து மேலே வந்து தீபம் ஏற்றுவா போட்டிருக்கு. எந்த நாள்னு எனக்கு கரெக்டாக தெரியல, அது கேட்க விட்டேன். திருவண்ணாமலை மாதிரி அவங்க, ஏன்னா இது குன்று இல்லையா, மேலே வந்து தீபம் ஏற்றா. அங்கே கூட யாரோ கண்ணாடி விட்டு போயிட்டாங்க குழந்தைங்க. இந்த இதுக்கு மேலே தான் தீபம் ஏற்றுனா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக ஊரில் ஃபுல்லாக தெரியும். நம்ம படி ஏறி வந்தோம் இல்லையா, படி ஏறினது மட்டும் இல்லாமல் நீங்கள் படி தான் ஏறி வரணுன்னா கிடையாது. தாராளமாக அங்கே பின்பக்கமாக ஈஸியாக வரத்துக்கு வந்து அழகாக மேலே வரத்துக்கு ரோடு இருக்குது. சின்ன வழி தான். தட் இஸ் மேலே ஏறுறது சின்ன இதுதான். ரோடு ரொம்ப நல்லா இருக்குது. ஏறி மேலே வந்தால் ஈஸியாக வரலாம். நான் படியில் வரணுமேங்கிறதுனால படியில் வந்தேன். இங்கே கோவிலில் ஹனும ஜெயந்தி அப்புறம் ஸ்ரீராமநவமி இதெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும். இங்கே டிவோட்டிஸ் பக்தர்கள்லாம் வந்து ஹனுமாருக்கு வெண்ணெய் காப்பு, அப்புறம் வந்து வெத்தலை மாலை இதெல்லாம் கொடுத்து தான் வந்து தன்னோட நேர்த்திக்கடனை தீர்த்துக்கிறாளாம். கோவில் முடிச்சுட்டு கீழே இறங்கியாச்சு. சென்னையிலேயே கீழம்பாக்கத்துக்கிட்ட தான் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நல்லா இருக்குது டெம்பிள். அதாவது கோயில்னு போனாலே நமக்கு கிடைக்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, போய் என்ஜாய் பண்ணுங்க. டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.